ஆனா கலைஞரோடு கார்ல போகிற போது கோபாலபுரத்தில் ஏறணும்னு சொல்லுவார். செக்யூரிட்டி கேட்பாங்க, ஐயா எந்த வழின்னு. ரொம்ப காரசாரமான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தா இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள், பெரியார் வழியில் போ. இன்னைக்கு அமைதியா நடக்கும், எல்லாம் பாராட்டுவதுன்னா அண்ணா வழியில் போம்பார். என்னென்ன வித்தியாசம் இல்லை, அண்ணா செலவழியாவும் போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு, பெரியார் செலவழியாவும் போகலாம். அப்புறம் சொல்லுவார், ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி இருக்கும்போது அண்ணா வழியா போலாம், ஆட்சி இல்ல எதிர்நீச்சல் போடணும், பெரியார் வழியா போம்பார். ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி, ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி. இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, கடவுளால் படைக்கப்படவில்லை. நான் சொல்லல, ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார், கடவுளுக்கு எதிரி. இப்ப கடவுளுக்கு எதிரி இப்ப புதுசா சொல்றோம், நாங்க எப்பவுமே கடவுளுக்கு எதிரி தான், இருந்தா எதிரி, இல்ல எனக்கு பிரச்சனை தானே. அப்போ 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். 3000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இன்னொரு தடவை கலைஞர் சொன்னார், என்ன கேட்டார், பக்தி இலக்கியம் படிப்பியான்னு கேட்டார். ஏன்னா 2 பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சுக்கிட்டு. நான் பேசாம திருவாசகம் 2 பாட்டு சொல்லிவிட்டேன், விமர்சிக்கிறதுக்காக படிப்போம்ல. இப்ப ரொம்ப கடவுள் எல்லாம் படிக்கிறான்னு கேட்டார். இல்ல அவர் சொன்னாரு, பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் ஒன்று படிச்சிருக்கான்னு கேட்டார். நீ வக்கீல் தானே கேட்டார். படிச்சிருக்கேன் ஐயா, கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதுல சுந்தரர்னு ஒரு வருவார். அந்த சுந்தரர் யாருன்னா மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால. என்னன்னா நீ கல்யாணம் பண்ணி கூடாது, திரும்பிய கண்ட வந்துடணும். இவருக்கு தெரியல, சுந்தரருக்கு மனித பிறப்பு எடுத்த பிற்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார், அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் வேற ரூபத்துல. போன உடனே நீ எனக்கு அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லைங்கிறார். வேறு வேடத்தில் இருந்த சிவபெருமான். சுந்தரர் கேட்கிறார், நான் எப்படி அடிமை? இல்ல நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் அப்படிங்கிறார். ஆனா இல்ல உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்துருக்காங்க, காட்டு. அப்ப சுந்தரர் கேட்கிறார், நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய். இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். இவ்வளவுதான். இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டாரு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மாத்திட்டாரு, இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க, எல்லா பேரையும் மாத்திட்டாங்க. உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற 1000 தொண்டர்கள். நான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம், உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி. நான் கலைஞர் என் தோல்ல கை வச்சுட்டு வர்றாரு, லிப்ட் திறக்குது. நாங்க ஒரு 6-7 போய் போயிட்டோம், மேல போகல, வெயிட் கூட இருக்கு, இறக்குனாங்க. அந்த லிப்ட் பையன் சொன்னா, சார் அது 5 பேர் தான் சொல்லலாம் போலான்னா. கலைஞர் சொன்னாரு, என்ன ஏன் லிப்ட் பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டாரு. ஒரே நிமிஷம், என்ன லிப்ட் பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டாரு. அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை பத்தி கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஆனால் எந்த ஆக்ரோஷமா இருக்காரு அதை பார்க்கணும். நீங்க இதெல்லாம் சாதாரண சொல்லிட்டு போயிடலாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும். இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மொராஜி தேசாய் நிதியமைச்சர், வெளிநாட்டு கல்வியிலே படித்தவர், சமஸ்கிருதத்தில் பெரிய புலமை பெற்றவர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இந்திரா காந்தி அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர். முதலமைச்சர் போய் பார்க்கிறார். அவருக்கு திமுக கட்டு கட்டு கட்டுன்னு இருக்கும். ஏன்னா திராவிட இயக்கம் பிரிவினவாதம் பேசுகிறது, இது தமிழ் மொழின்னு தனியா பிரிச்சுட்டு போறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர். இவர் போறாரு, உட்கார்றாரு, பூங்கத்து கொடுக்குறாரு, லெட்டர் கொடுக்குறாரு, இத்தனை 1000 கோடி எனக்கு வேணுங்கிறாரு. அவர் எரிச்சலோடு சொல்கிறார், என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா? யாரு? முதலமைச்சர். அடுத்த செகண்ட், நீ யாரா வேணாலும் இரு, நான் கலைஞருடைய அண்ணாவினுடைய தம்பி பெரியாரினுடைய பிள்ளை பார்ப்பு. அடுத்த ஒரு செகண்ட், பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்ட்ட வர்றேன் அப்படி நின்று போச்சு. பஞ்சாயத்து இந்திரா வந்துட்டு போச்சு, பணம் கரெக்டா வந்துருச்சு. ஆக அந்த ஆளுமையை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறார் என்றால், நான் கூட சொல்லுவேன், தமிழ்நாட்டு செஞ்சாரு, இந்தியாவுக்கு செஞ்சாரு. நான் பல தடவை சொல்லிருக்கேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரங்களையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர்.
அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை, RSS, ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக் கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது? ஆர்டிகல் 370 காஷ்மீரத்துக்கு 370. இன்னொரு மூலாதார கொள்கை எது? பொது சிவில் சட்டம். இன்னொன்னு ராமருக்கு கோயில், பாபு பஸ் எடுத்து விட்டு மசூதியை எடுத்து விட்டு கோயில். காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரம் 370, பொது சிவில் சட்டம். இதுதான் உங்க மூலாதார கொள்கையை. 5 நிமிஷம் சிகரெட் குடிக்கலாம், என்னோட உயிரோடு இருக்க முடியாதுங்கிறான் அவன் கொள்கை. அவனை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சிகரெட்டை தொட்டி நான் வளர்ப்பேன். அது மாதிரி எங்களோட ஆட்சி வரைக்கும் இந்த 3லையும் கை வச்சுனா தொலைச்சு எழுதி வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் இறந்து விட்டார். இத்தனை சிலைகள் வைத்திருக்கிறோம். டெல்லியிலே சிலை வைக்கவில்லை. ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார். கலைஞர் வச்ச திருவள்ளுவர். டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை, தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை நேரத்தில் சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க, அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.